டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு. இப்போ பயாலஜி போட்டிருக்கேன். உயிரியலில் 100 போட்டுட்ருக்கேன். பாருங்கள், அதில் விலங்குலகம், தாவர உலகம் அதை பற்றி போட்டிருக்கேன். எல்லாம் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தொகுத்து பண்ணது தான். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தொடர்ச்சியாக இது உயிரியலும் வரும், வரலாறும் பேலன்ஸ் இருக்குது, அதுவும் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ். பொருளாதார உயிரியல். முட்டையில் டேஷ் அதிகம் உள்ளது. புரதம். பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இழைகளை உருவாக்குவதும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஃப்ளோரிகல்ச்சர். பிரித்தெடுப்பவரின் நோய் என்று அழைக்கப்படுவது ஆந்த்ராக்ஸ். பிரித்தெடுப்பவரின் நோய், ஃப்ளோரிகல்ச்சர். பிரித்தெடுப்பவரின் நோய் என்று அழைக்கப்படுவது ஆந்த்ராக்ஸ். புரதம் மற்றும் பாலில் அதிகம் உள்ளது வைட்டமின். ஆந்த்ராக்ஸ் நோயை உண்டாக்குவது பேசில்லஸ் ஆந்த்ராக்ஸ். இயற்கை இழைகளிலேயே வலிமையான இழை நைலான். வலிமையான இழை நைலான். அமைதிப்பட்டு டேஷ் ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1992. மண்ணில் விதைகளை இடுதலின் செயல்முறையின் பெயர் விதைத்தல். மண் பரப்பில் பாய்ந்து மண்ணினுள் ஊடுருவும் முறை நீர்ப்பாசனம். தாவர பயிர்களில் பூச்சிகளையும் சிறு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் உயிரினங்கள் உயிரி பூச்சிக்கொல்லிகள். திறன்மிக்க நுண்ணுயிரிகள் தயாரிப்பு பயன்படுவது இல்லை. விதை நேர்த்தி செய்தல். விதை நேர்த்தி செய்தல். பின்வருவனற்றில் எது பஞ்சகவ்ய காணப்படவில்லை? சர்க்கரை. எது பஞ்சகாவியாவில் காணப்படவில்லை? சர்க்கரை. களைகளை கொல்லுதற்கு அதன் வளர்ச்சியை தடுப்பதற்கும் பயன்படும் வேதிப்பொருள் பெயர் களைக்கொல்லிகள். விதைகள் தனது தெளித்துவ பண்புகளை அதன் வழித்தோன்றலுக்கு மாற்றுகிறது. பாரம்பரிய டேஷ் மையங்கள் ICAR மற்றும் விவசாயிகளுக்கிடையே இறுதி இணைப்பினை அளிக்கிறது. கிருஷி விஞ்ஞான கேந்திரா. பல புகழ்பெற்ற அதிக விளைச்சலை தரக்கூடிய பெரும்பயிர் வகைகள் டேஷால் உருவாக்கப்பட்டன. IARI. மீன் உற்பத்தி மற்றும் மேலாண்மை என்பது பிஸ்ஸிகல்ச்சர். கீழ்கண்டவற்றில் எது அயல்நாட்டு இனம் அல்ல? ஷகிவால். பின்வருவனவற்றில் எது அயல்நாட்டு தேனீ இழை அல்ல? ஏபிஸ் சீரான. பின்வருவனவற்றில் எந்த ஒன்று முக்கிய டேஷ் மையங்கள் ICAR மற்றும் விவசாயிகளுக்கு இடையேயான இறுதி இணைப்பினை அளிக்கிறது. கிருஷி விஞ்ஞான கேந்திரா. பல புகழ்பெற்ற அதிக விளைச்சலை தரக்கூடிய பெரும்பயிர் வகைகள் டேஷால் உருவாக்கப்பட்டுள்ளது. IARI. மீன் உற்பத்தி மற்றும் மேலாண்மை என்பது பிஸ்ஸிகல்ச்சர். கீழ்கண்டவற்றில் எது அயல்நாட்டு இனம் அல்ல? ஷகிவால். பின்வருவனவற்றில் எது அயல்நாட்டு தேனீ இனம் அல்ல? ஏபிஸ் சிராஜா.
பின்வருவனவற்றில் எந்த ஒன்று முக்கிய இந்திய கெண்டை மீன் இல்லை? சின்காரா. தேன்கூட்டில் காணப்படும் வேலைக்கார தேனீக்கள் எதிலிருந்து உருவாகின்றன? கருவுறாத முட்டை. தேன்கூட்டில் காணப்படும் வேலைக்கார தேனீக்கள் எதிலிருந்து உருவாகின்றன? கருவுறாத முட்டை. கீழ்கண்டவற்றில் அதிக அளவு பால் கொடுக்கும் பசுவினம் எது? ஹோல்ஸ்டீன் ஃப்ரீசன். ஹோல்ஸ்டீன் ஃப்ரீசன். தேனீ வளர்ப்பில் பொதுவாக பயன்படுத்தப்படும் இந்திய தேனீ எது? ஏபிஸ் இண்டிகா. மண்ணில்லாமல் தாவரங்களை வளர்க்கும் முறை ஹைட்ரோபோனிக்ஸ். காளான்களின் தாவர உடலம் என்பது மைசீலியம். குயினைன் மருந்திலிருந்து பெறப்படுவது சின்கோனா அபிசினாலிஸ். கேரிக்கா பப்பையா இலை நோயை சரி செய்ய பயன்படுவது டெங்கு. கேரிக்கா பப்பாயா இலை நோயை சரி செய்ய பயன்படுகிறது. மண்புழு உரத்தை உருவாக்குவது டேஷ் மற்றும் நுண்ணுயிரிகள் ஆகும். மண்புழு டேஷ் வளர்ப்பின் மூலம் இறால், முத்து மற்றும் உண்ணக்கூடிய சிப்பிகளை உற்பத்தி செய்யலாம். நீர்வாழ் உயிரி. தேன்கூட்டில் உள்ள வளமான தேனீ டேஷ் ஆகும். ராணி தேனீ. டேஷ் தேனை பயன்படுத்தப்படுகிறது. பார்மிக் அமிலம். ஓர் அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக எந்த முறையை பின்பற்றுவார்? கூட்டுத் தேர்வு முறை. பூசா கோமல் என்பது பூசா கோமல் என்பது இந்நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகம் தட்டைப்பயிறு. கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துருநோய்க்கு எதிர்ப்புத்தன்மை பெற்ற ஹிம்கிரி என்பது கோதுமையின் ரகமாகும். தன்னுடைய 60வது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி IR8 ஆகும். உயிர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்வரும் எப்பொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருள்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது? A மற்றும் B. டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ். டிஎன்ஏ என்பது ஊர்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏ-வின் சேர்க்கை. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்ப டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையினை அடிப்படையாகக் கொண்டது. மீண்டும் மீண்டும் வரும் தொடர். மாற்றம் செய்யப்பட்ட உள்ளார்ந்த அல்லது அயல் ஜீனை பெற்ற உயிரிகள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. A மற்றும் B. எக்ஸாப்ளாய்டி கோதுமையில் 2n = 6x42 ஒற்றை மையம் N மற்றும் அடிப்படை தொகுதி X குரோமோசோம் எண்ணிக்கையே முறையே ஆகும். N = 21 மற்றும் X = 7. 21 X = 7. புரதம் செறிந்த கோதுமை ரகம் டேஷ் ஆகும். அட்லஸ் 66. நெல் பொதுவாக வண்டல் மண்ணில் செழித்து வளர்கிறது. ஆனால் சடுதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட என்ற நெல் ரகம் உவர்த்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும். அட்டமிட்டா 2. கூற்று காரணம். கூற்று A மற்றும் காரணம் R ஆகிய இரண்டும் சரி. கூற்று A காரணம். கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. கூற்று A கூற்று A தவறு, ஆனால் காரணம் R சரி. பொறுத்துக. நார் தரும் தாவரம் சணல், வன்கட்டை தேக்கு, வேம்பு கிருமிநாசினி, ஏலக்காய் நறுமணப் பொருள், கம்பு
கம்பு தானியம். கூட்டுப்புழு, தேன், அமைதிப்பட்டு, பட்டுப்பூச்சி, பிராய்லர், இறைச்சி, இனிப்பான திரவம், கோழிப்பண்ணை, ஆடு, ஆந்திர பிரதேசம். கூட்டுப்புழு, தேன், அமைதிப்பட்டு, பட்டுப்பூச்சி, பிராய்லர், இறைச்சி, இனிப்பான திரவம், கோழிப்பண்ணை, ஆடு, ஆந்திர பிரதேசம். உயிர்பூச்சி கொல்லிகள், பேசில்லஸ் துரின்சிபென்சில், உயிரி கொன்றுண்ணிகள், வெள்ளை ஈக்களை கட்டுப்படுகிறது. உயிரி சுட்டிக்காட்டிகள், உயிரி உரங்கள், சூழ்நிலையின் தரம். உயிரி சுட்டிக்காட்டிகள், உயிரி பூச்சி விரட்டிகள், வேப்பிலைகள். உயிரி பூச்சி விரட்டிகள், வேப்பிலைகள். சோனலிகா, பேசியோலஸ் முங்கோ, ஐயாரெட்டு, கரும்பு, சக்காரம், வேர்க்கடலை, முங் நம்பர் 23வது ஜோடி, TMB2, பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ், இன்சுலின், பீட்டா கரோட்டின், BT-டச்சு, DNA தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன், கோல்டன் ரைஸ், அரைக்குள்ள கோதுமை. நுண்ணுயிரின் உலகம். நுண்ணுயிரிகள் டேஷால் அளவிடப்படுகின்றன. மைக்ரான். உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை. வைரஸ் டேஷ் ஒரு புரோகேரியேட்டி நுண்ணுயிரியாகும். பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் டேஷ் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. 4. ஆல்காவின் தாவர உடலம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. தாலஸ். வகைப்பாட்டியல் என்ற சொல் பெறப்பட்டது பிரெஞ்சு மொழி. ஜெனிரா பிளாண்டாரம் என்ற நூலை எழுதியவர் பெந்தம் மற்றும் ஹூக்கர். அகார் என்ற பாசியில் இருந்து பெறப்படுவது ஜெலிடியம் மற்றும் கிரேசேலேரியா. பூஞ்சைகள் சேமிப்பு பொருள் டேஷ் மற்றும் டேஷ் கிளைகோஜன் எண்ணெய். டேஷ் ஒரு முதல் நிலத்தாவரம். டெரிடோஃபைட்டா. டேஷ் தாவரங்களில் சைலம் மற்றும் புளோயம் காணப்படுவதில்லை. பிரியோஃபைட்டா. தாவரங்களில் வலைப்பின்னல் நரம்பமைவு காணப்படுகிறது. இருவித்திலை. தாவரங்களில் வலைப்பின்னல் நரம்பமைவு காணப்படுகிறது. இருவித்திலை. கீழ்காண்பனவற்றுள் காற்றினால் பரவப்படுவது காசநோய். மறைமுக விதத்தில் நோய் பரவும் முறை. கடத்திகள். டிப்தீரியா எதை தாங்குகிறது? தொண்டை. காசநோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு நுரையீரல். மூக்கின் வழியாக உடல்நிலை அடைய நுண்ணுயிரிகள் பெரும்பாலும் நுரையீரலினை தாக்கும். மஞ்சக்காமாலை நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு கல்லீரல். குழந்தை நிலையில் வாதத்தினை தரும் போலியோமைலிட்டிஸ் வைரஸானது இவ்வழியாக உடலுள் செல்கிறது. வாய் மற்றும் மூக்கு. கரிம பொருட்கள் மற்றும் விலங்கு கழிவுகள் அமோனியாவாக மாற்றுகின்றன. கெட்டழிக்கும் பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள். டைபாய்டு காய்ச்சல் டேஷால் ஏற்படுத்தப்படுகிறது. சல்மோனெல்லா டைஃபி.
H1N1 வைரஸ் பன்றிக் காய்ச்சல். டெங்கு என்ற வைரஸ் நோய் ஏற்படுவதற்கு ஒரு கடத்தியாக செயலாற்றுகிறது. ஏடிஸ் எய்ஜிப்டி டேஷ் என்ற தடுப்பூசி காசநோய்க்கு போதுமான பாதுகாப்பினை வழங்குகிறது. பிசிஜி. காலரா டேஷால் ஏற்படுகிறது மற்றும் மலேரியா டேஷால் ஏற்படுகிறது. விப்ரியா காலரே பிளாஸ்மோடியம். கூற்று ஏ கூற்று காரணம் ஆர். கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கூற்று ஏ காரணம் ஆர். ஏ கூற்று ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. கூற்று ஏ சரி, காரணம் ஆர் தவறு. நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா ரைசோபியம். காசநோய் பாக்டீரியா குரு பிரியான் லாக்டோபாசில்லஸ். ப்ரோபயாட்டிக்ஸ் அசிடோபிலஸ். எட்வர்ட் ஜென்னர் தடுப்பூசி. பன்றிக் காய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா வைரஸ். பிறப்புறுப்பு பாலூட்டிகள் மனித பாப்பிலோயா வைரஸ். எய்ட்ஸ் HIV. காசநோய் மைக்கோபாக்டீரியம். பந்து வடிவ பாக்டீரியா என்பது காக்கை. ஒருமுனை கற்றை கசையிழைக்கு எடுத்துக்காட்டு சூடோமோனாஸ். ஈஸ்ட் செல்லின் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. மொட்டு விடுதல். பிளாஸ்மோடியம் டேஷ் வகை புரோட்டோசோவா ஆகும். ஸ்போரோசோவா. டேஷ் என்பது அமிலத்தை விரும்பும் பாக்டீரியாவாகும். லாக்டோபாசில்லஸ் அசிடோபிலஸ். டேஷ் தடுப்பூசி வாய் மற்றும் கால் குழம்பு நோயை குணப்படுத்துகிறது. FMD தடுப்பூசி வாய் மற்றும் கால் குழம்பு நோயை குணப்படுத்துகிறது. FMD. நுண்ணுயிரி ரேபீஸ் பரவ காரணமாகிறது. ரேப்டோவிரிடி. பாக்டீரியாலஜியின் தந்தை என அழைக்கப்படுபவர் ராபர்ட் கோக். வைரஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் பெசிரெங். மெல்லிய சிக்கலான நுண்ணிழைகளான பூஞ்சைகளின் ஹைபாக்கள் டேஷ் எனப்படும். மைசீலியம். பீரியான் என்ற வார்த்தை உருவாக்கியவர் ஸ்டான்லி பி. புருஷினர். உலக மலேரியா தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஏப்ரல் 25. போலியோ சொட்டு மருந்து பல்ஸ் போலியோ வழங்குவது தொடங்கப்பட்ட நாள் நவம்பர் 28, 1995. பருத்தி என்பது குறிப்பது டேஷ் ஆகும். பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ். விபூரியா காலரா உருவாகும் நச்சானது டேஷ் எனப்படும். குளோராஜென். வைரஸில் உள்ள புரத உரைகள். வைரஸில் உள்ள புரத உரையற்ற தீங்களிக்கும் RNA வீராய்டு எனப்படும். உலக காசநோய் எதிர்ப்பு தினம் மார்ச் 24. சின்னம்மை சிக்கன் பாக்ஸ் நோய்க்கான நோய் காரணி வாரிசெல்லா சோஸ்டர் வைரஸ். காற்றில்லா சூழ்நிலையில் நடைபெறும் கழிவு நீர் சுத்திகரிப்பிற்கு பாக்டீரியங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மெத்தனோ. காசநோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி மைக்கோபாக்டீரியம்
டியூபர்குலோசிஸ் பதப்படுத்துதல் முறையை கண்டறிந்தவர் யார்? லூயிஸ் பாஸ்டர். பதப்படுத்துதல் முறையை கண்டறிந்தவர் யார்? லூயிஸ் பாஸ்டர். தாவரங்களை கடத்துதல் மற்றும் விலங்குகளின் காற்றோட்டம் மூலக்கூறு செறிவு குறைவான பகுதியிலிருந்து ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் செயல்மிகு கடத்துதல். மூலக்கூறுகள் செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெயர்கிறது. ஆற்றல் செலவிடப்படுகிறது. அவை மேல்நோக்கி கடத்துதல் முறையாகும். இவை அனைத்தும்